வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸை பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரோமானிய அரசர் தன்னோட அரச பதவியை திறந்துட்டு ஒரு கிறிஸ்துவ மடாலயத்தில் அமைதியாக தன்னோட மீதி காலத்தை கழிச்சிட்டு இருந்தார். தன்னோட பொழுதுபோக்குக்காக கடிகாரங்களை சேகரிக்கிறது, சுத்தம் செய்கிறது, கடிகாரங்களை பழுது பார்க்கறது போல வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு முறை 2 சரியாக ஓடாத கடிகாரங்களை பழுது பார்த்து 2லேயுமே சரியான கடிகார நேரத்தை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். 2 கடிகாரங்களும் ஒரே நேரத்தை காட்டாது அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி இருக்குது. அதே மாதிரி அந்த 2 கடிகாரங்களும் ஒரே நேரத்தை காமிக்கிறதுக்கு ஒத்துழைக்கலை. உடனே அருகில் இருந்த ஒரு உதவியாளர்கிட்ட மன்னர் சொன்னார், என்ன மடமை இது, 2 கடிகாரங்களை கூட ஒன்றா ஒரே நேரத்தை ஓட செய்ய முடியாத நான் ஆட்சி செஞ்ச காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை ஒரே மாதிரி நினைக்கவும் செயல்படுறதுக்கும் நினைச்சனே அப்படின்னு சொல்லி தன்னை நினைச்சே வேதனைப்பட்டார். அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க சிறப்பானவங்க தான். எல்லாத்தையும் நம்ம வழி கொண்டு வரணும்னு நினச்சோன்னா நம்ம தான் முட்டாளாகும். ஒரு சீடன் ஒரு குருகுலத்தில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட இல்லாதும் பொல்லாதையும் சொல்லிட்டு இருந்தான். இதை பார்த்த குரு அந்த சீடனை கண்டிச்சார். அதுக்கு அந்த சீடன் குரு கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆனால் அவன் மனம் தெரிந்து மன்னிப்பு கேட்டதை குருவுக்கு தெரியல. குரு அந்த சீடன் கையில் ஒரு பஞ்சு மூட்டையை கொடுத்து இதை நகரத்தோட மையத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல பறக்க விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த சீடனும் குரு சொன்னபடியே செஞ்சுட்டு குருகுலத்துக்கு திரும்பினான். குரு மறுபடியும் அவங்ககிட்ட நீ பறக்க விட்ட பஞ்சை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த மூட்டையிலேயே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்ட சீடன் திருன்னு முழிச்சான். குருவே, அது எப்படி காற்றுல விட்ட பஞ்சை மறுபடியும் திரும்பி ஒன்றா சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி குருவிட்டு கேட்டான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ பறக்க விட்ட பஞ்சுகளை உன்னால் எப்படி திரும்ப கொண்டு வர முடியாதோ, நீ ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட திருத்தி சொல்கிற அதே மாதிரி அதையும் திருப்பி பெற முடியாது. அது ஒருத்தர் வாய்க்கு போய் மற்றொரு வாய்க்கு போய் எப்படி வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் நீ நினச்சி பார்த்துருக்கியா? அது மன்னிப்பு கேட்கறனால சரியாகுமா அப்படின்னு சொல்லி அந்த சீடன்கிட்ட குரு கேட்டார். அப்போதான் அந்த சீடனுக்கு தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தவறுன்னு புரிஞ்சுது. அன்னையிலேருந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் கிட்ட பேசுகிறத அவன் நிறுத்திட்டான். ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கப்பல் கவிழ்கின்ற சூழ்நிலை ஏற்படுது. அப்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறதுக்கு ஒரு படகு பக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த கணவர் என்ன பண்ணாருன்னா அந்த மனைவியை பின்னாடி தள்ளிட்டு இவர் மட்டும் அந்த கப்பலில் தப்பிச்சு போகிறாரு. அப்போ அந்த மனைவி கணவரை பார்த்து சத்தமாக சொல்கிறாங்க அப்படின்னு கதையை நிறுத்திட்டு வகுப்பில் இருந்த மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்குறாங்க, அந்த மனைவி கணவரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கிளாஸில் இருந்த எல்லா பசங்களும் அவங்களோட பதிலை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே ஒருவர் மட்டும் அமைதியாக இருந்திருக்கான். அவனை பார்த்து ஆசிரியர் கேட்குறாரு, நீ மட்டும் ஏன்பா மௌனமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த மனைவி சொல்லியிருப்பாங்க டீச்சர் அப்படின்னு அந்த மாணவன் சொல்கிறான். எப்படிப்பா கரெக்டாக சொன்னேன், உனக்கு இந்த கதை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாணவன் சொல்கிறான், இல்லை டீச்சர், எங்கள் அம்மா சாகும்போது எங்கள் அப்பா கிட்ட இதையே தான் சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்டதும் அந்த வகுப்பறையே மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாங்க. ஆசிரியர் அந்த கதையை தொடர ஆரம்பித்தார். அந்த மனிதர் தனி ஆளாக தனது பெண்ணை வளர்த்து வந்தார். அவரது மரணத்துக்கு பிறகு பல வருடங்கள் கழித்து அவர் எழுதிய டைரி ஒன்று அந்த பெண்ணின் கைகளில் கிடைக்கிறது. தன் தாய்க்கு உயிர்கொல்லி நோய் இருந்தது. அப்போதுதான் அந்த பெண்ணிற்கு தெரிய வந்தது. கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார். உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும். நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும். நான் என்ன செய்ய? நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது. கதையை இதோடு முடித்துவிட்டு அந்த ஆசிரியர் கூறினார், வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் நம்ம புரிஞ்சுக்க இயலாமல் போகலாம். அதனால் நம்ம ஆழமாக யோசிக்காமலோ சரியாக புரிஞ்சுக்காமலோ யார் மேலேயும் முடிவுக்கு வந்துடக்கூடாது. முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. திமிரை விட உதவ மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிரிப்புடனே இந்த நாளை தொடங்குவேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.